Next வந்து generators. So generatorsனா என்னன்னா simple way of creating the iterators. So அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு ஐட்ரேட்டர்ங்கிறது நெக்ஸ்ட் கண்டிப்பா இருக்கணும், ஐட்டர்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அப்ப ஜென்ரேட்டர்ங்கிறது ஐட்ரேட்டரை விட இன்னும் கொஞ்சம் சிம்பிள். ஸோ இதை வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கூட இதை கம்பேர் பண்ண போறோம். ஸோ எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது தான் ஆல்டர்னேட்டிவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஐட்ரேட்டர்ங்கிறது ஃபார் லூப்பும் ஐட்ரேட்டரும் ஒண்ணுதான், which is equal to ஐட்ரேட்டர். ஸோ ஐட்ரேட்டர்ல வந்து நம்ம ஐட்டர் ஆஃப் ஃபங்க்ஷனும் நெக்ஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷனும் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ அதே இது ஜென்ரேட்டர்ங்கிறது சிம்பிள் வே ஆஃப் கிரியேட்டிங் ஐட்ரேட்டர்ஸ் சொன்னாலும் அது வந்து என்னன்னா ஃபங்க்ஷன்ல இருக்கிற ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கூட அதை கம்பேர் பண்ணுவோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கூட கம்பேர் பண்ணி எதை வந்து கம்பேர் பண்றோம், ஜென்ரேட்டரை கம்பேர் பண்றோம். இங்கேயும் நமக்கு என்ன ரெண்டு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம்னா இங்க வந்து ஈல்டுன்னு ஒரு கீவேர்டும் நெக்ஸ்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் இருக்கணும். அங்க வந்து ஐட்டர் இருக்கிற மாதிரி இங்க வந்து ஈல்டுங்கிற கீவேர்டு இருக்கும். ஸோ இப்ப இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ஈல்டுங்கிற கீவேர்டு. ஈல்டுங்கிறது இந்த இடத்துல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ங்கிற கீவேர்டை நம்ம இந்த மாதிரி தான் கொடுப்போம். அந்த டெஃப் ஃபங்க்ஷன்ல கொடுக்கும்போது நம்ம ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு வெளியே கால் பண்ணும்போது நம்ம அந்த ஃபங்க்ஷனோட நேமை கால் பண்ணும்போது அதுல என்ன கொடுத்துருக்கீங்களோ அது ரிட்டர்ன் ஆகும். இது நார்மல். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம், ஈல்டு வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அங்க ரிட்டர்ன் பண்ண அதே மாதிரி தான், இதோட மீனிங்கும் அதுதான். ஈல்டுன்னு கொடுத்தீங்கன்னா அங்க ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பதிலா இங்க ஈல்டுன்னு கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். ஆனா ஈல்டுன்னு கொடுத்தா நீங்க டைரக்டா கால் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. அந்த ஆப்ஜெக்ட நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நெக்ஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த மெத்தட வந்து நம்மளால கால் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட்ங்கிறது ஸோ அப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா சேம் நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோமோ அதே ப்ரோக்ராம் தான் அங்க ரிட்டர்ன் கொடுப்போம், இங்க வந்து நமக்கு நெக்ஸ்ட்ங்கிறது கொடுக்குறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ பாருங்க இது ஒரே ஒரு நெக்ஸ்ட் கொடுத்ததுனால CNN மட்டும் பிரிண்ட் ஆயிடும். இப்போ திருப்பியும் இன்னொரு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஈல் ஸ்டேட்மெண்ட்ல உள்ளது பிரிண்ட் ஆகும், ESPNங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரேட்டருக்கும் ஐட்ரேட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அண்ட் ஃபங்க்ஷன்ல உள்ள ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே ஃபார்மேட்ல தான் நம்ம இந்த இடத்துலயும் இதை யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஈல்ட் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்க ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, டெஃப் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேரியபிள் கால் பண்றீங்க. நீங்க எல்லா டாஸ்க்குமே இதுல பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு 10 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ b is equal to 19 கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் c is equal to a plus b ன்னு சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா print a into b ன்னு சொல்லி print பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கீங்க, ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. இப்போ இதோட அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிடும். இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும், அவுட்புட் வந்து உங்களுக்கு 900ன்னு இங்க பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ 900ன்னு பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறீங்க. என்ன பண்றீங்கன்னா திருப்பியும் பிரிண்ட் a divided by b இல்ல b divided by a கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றீங்க. இப்போ பிரிண்ட் கொடுத்ததுனால ஒரு தடவை கால் பண்ணாலே போதும். ஆனா ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் இதை நீங்க ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஃபங்க்ஷனோட பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுற ஆப்ரேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும்.
திருப்பி நீங்க அந்த ஃபங்ஷனை கால் பண்ணீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இப்போ திருப்பியும் ஃபர்ஸ்ட் வேரியபிள் அசைன் பண்ணும். அப்புறம் 90 அசைன் பண்ணும். A பிளஸ் B ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் A இன்டு B வந்து பண்ணும். அதுக்கப்புறம் வந்து B டிவைடட் பை A வந்து பண்ணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இத மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ திருப்பியும் இதுல இன்னொரு இத வந்து நான் ஆப்பரேஷன் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் C அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணும்? திருப்பியும் எல்லாம் கிளியர் ஆயிடும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் 10 வந்து ஏக்கு அசைன் பண்ணும். 90 வந்து பிக்கு அசைன் பண்ணும். சிக்கு வந்து A பிளஸ் பின்னு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பி திருப்பி அப்ப என்ன பண்ணுதுன்னா, ஒரே ஆக்ஷன மறுபடியும் நான் முடிச்சுட்டு திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து அது ரிஃப்ரெஷ் பண்ணி பண்ணி கொண்டு வரும். ஆனா ஈல்டு வந்து அப்படி கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க 2 ஈல்டு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கீங்க. 3வதா ஒண்ணு ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த 2 வரைக்கும் நீங்க பண்ண ஆப்பரேஷன் வந்து அப்படியே சேவ் ஆயிருக்கும். அதுல எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு நீங்க எங்க விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். சோ அப்ப என்ன ஆகும்? அந்த எக்ஸிகியூஷன் டைம் அண்ட் மெமரி வந்து ஒவ்வொரு தடவையும் அது கிளியர் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு தடவை ஸ்டோர் பண்ணதுல இருந்து கண்டினியூ ஆகும். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு மேபி அது செகண்ட்ஸ் தான். நமக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. சின்ன சின்ன ப்ரோகிராம்ஸ்ல நமக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா பெரிய பெரிய ப்ரோகிராம்ஸ்ல ஈல்டு வந்து இருக்கிற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து டைம் வந்து நெறைய சேவ் ஆகும். ஸோ அது ஒண்ணு தான் வந்து இந்த ரிட்டர்னுக்கும், நீங்க ஈல்டுக்கும் இங்க யூஸ் பண்றதுல டிஃபரன்ஸ். ஸோ அதனால பெரிய பெரிய ஃபங்ஷன், ப்ரோகிராம்ஸ் எல்லாம் எழுதும்போது ரிட்டர்ன்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றத விட ஈல்டுங்கிற கீவேர்டையும் நீங்க நெறைய இடத்துல பார்க்கலாம். அதாவது ஜெனரேட்டரோட கீவேர்ட்ஸ் நெறைய இடத்துல பார்க்கலாம். ஆனா அகெயின் அங்கேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது வந்து என்னன்னா, நெக்ஸ்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணாதான் ஈல்டுல இருக்கிற அவுட்புட்ட வந்து நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். அப்பதான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஈல்ட் இருந்தா கண்டிப்பா நெக்ஸ்ட் கீவேர்ட் வச்சு தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஆனா ரிட்டர்ன் வந்து அப்படி கிடையாது. ஃபங்ஷனை கால் பண்ணாலே போதும். ஈல்டுக்கு வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் கீவேர்ட் இருக்கணும். அது ஒண்ணுதான் வந்து நமக்கு டிஃபரன்ஸ். மற்றபடி இதுல ஈல்டு, ஃபங்ஷன் எல்லாமே ஒண்ணுதான். இந்த ப்ரோக்ராம் வந்து ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி தான் எழுதணும்னு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இன் கேஸ் உங்களுக்கு ப்ரோக்ராம்ல ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னா, நீங்க அந்த இடத்துல ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து ஃபிபனாக்சி சீரிஸ். ஃபிபனாக்சி சீரிஸ்க்கு உள்ள சின்ன ப்ரோக்ராம் இது அவ்வளவுதான். ஸோ ஃபிபனாக்சின்னா என்ன? 2 வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ குடுத்துருக்கோம்னா, இது 2யும் ஆட் பண்றது அடுத்த வேல்யூவா வரும். அதுக்கப்புறம் இப்போ 0,1ன்னா இது 2யும் ஆட் பண்ண வேல்யூ உங்களுக்கு அடுத்த வேல்யூவா வரும். அதுக்கு அடுத்தது 1 பிளஸ் 1 ஆட் பண்ணி அடுத்த வேல்யூ. அப்புறம் 1 பிளஸ் 2 ஆட் பண்ணி அடுத்த வேல்யூ. 2 பிளஸ் 3 ஆட் பண்ணி 5. 5 பிளஸ் 3 8. இந்த மாதிரி போற சீரிஸ் பேரு தான் வந்து ஃபிபனாக்சி சீரிஸ். ஸோ இந்த ஃபிபனாக்சி சீரிஸ்க்குள்ள ஒரு ப்ரோக்ராம் தான். இதுல என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். வைல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈல்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லாஜிக் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதை இப்படியே விட்டுட்டோம்னா அது என்ன ஆகும்னா கண்டினியூ ஆயிட்டே போயிட்டே இருக்கும். ஸ்டாப்பே ஆகாது. பிகாஸ் வைல் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி லூப்னு அர்த்தம். எப்பவுமே அது ட்ரூவாவே இருக்கிற மாதிரி அர்த்தம். போயிட்டே இருக்கும். அப்ப நான் என்ன சொல்லணும்னா இத லூப் போயிட்டே இருக்கும்போது இஃப் இட் இஸ் எஃப் இஸ் கிரேட்டர் தென் 100 ஆகும்போது வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்றோம். பிரிண்ட் பண்ணி பிரேக் பண்ணி வெளியே வாங்க. பிரேக்னா என்ன அர்த்தம்? ஒரு லூப்பை விட்டு அந்த இடத்துல கட் ஆகி வெளியே வரணும் அப்படின்னா பிரேக்குங்கிற கீவேர்ட் நீங்க கொடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணிட்டு லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வரணும்னா நீங்க பிரேக்குங்கிற கீவேர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பிரேக்குங்கிற கீவேர்ட் நம்ம கொடுத்தோம்னா அந்த லூப்பை விட்டு அந்த இடத்துல அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா இன்ஃபினிட்லி லூப்னா என்ன ஆயிடும்? ப்ரோக்ராம் வந்து நான் ஸ்டாப்பபிளா ரன் ஆயிட்டே இருக்கும். நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாது. இட்ஸ் லைக் எ கைண்ட் ஆஃப் எரர். அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக இந்த பிரேக்குங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் ஈல்டுக்கு நல்ல டெஃபினிஷனுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். மற்றபடி ஈல்டுங்கிறது ஜென்ரேட்டருக்கும் ஐட்ரேட்டருக்கும் ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து ஜென்ரேட்டர்ல ஈல்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஐட்ரேட்டர்ல ஐட்டருங்கிறது யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான்.